வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஸ்திரிக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் அல்லது அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கணும், அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் என்பதை ஒரு சில விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 12 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக சுருக்கமாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாருக்கும் ஏற்கனவே இருக்கும், இருந்தாலும் ஒரு சிலர் ஒவ்வொரு விஷயத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போம். இப்போ எனக்கு இருக்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருக்காது, அவர்கிட்ட இருக்கிற கேரக்டர் என்கிட்ட இருக்காது. அப்போ இது குறித்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு 12 விஷயத்தை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேர்மை. நம்ம தொழிலில் முதல்ல நமக்கு தேவை ஒரு நேர்மை. நேர்மையானவர் வேலை மற்றும் பொருட்கள் வாங்குவதில் எல்லா விஷயத்திலையும் ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். நேர்மை முதலாவது. நேர்மை நமக்கு முதல்ல தேவை. நம்மளை குறித்து சொல்லணும், இவர் ஒரு உண்மையான ஒரு நல்ல மனுஷன், நல்ல கொத்தனார், நேர்மையானவர் அப்படிங்கிற பேர் முதல்ல நம்ம எல்லாரும் வாங்க வேண்டும். ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வேலை ஒரு உத்தரவாதத்துடன், ஒரு கட்டடத்தை நம்மளை கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது முழு உத்தரவாதத்துடன் அந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு வரணும். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. வேலையை சரியாகவும் முழுமையாகவும் பாதியிலே போட்டு வராமல் அது லாபமோ நஷ்டமோ அது நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். அது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி. நேரம் தவறாமல் குறிப்பிட்ட நேரத்தில் வர்றது, வேலையை பார்க்குறது அப்படி இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சரியான நேரத்தை கீப்பப் பண்ண மாட்டாங்க. 9 மணினா 9 மணிக்கு கட்டடத்தில் இருக்கணும். 2 மணிக்கு சாப்பிட போகிறாங்களோ அடுத்து 3 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதாவது நேரத்துக்கு வராமல் முன்ன பின்ன வந்துக்கிட்டு இருந்தாங்கனால சரிப்பட்டு வராது. அதனால் பஞ்சுவாலிட்டி மூணாவது நேரம் தவறாமல் கரெக்டாக வரணும். அடுத்த 4வது விஷயம் ஹார்ட் ஒர்க். ஒரு கடின ஒரு உழைப்பாளியாக இருக்க வேண்டும். சோம்பேறியாக நம்ம இருந்துவிடக்கூடாது. கடின உழைப்பாளியாக, அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து 5வது விஷயம் ஒழுக்கம், டிசிப்ளின். பணியிடத்தில் எல்லா இடங்களையும் நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு மேஸ்திரியாக இருக்கணும். நம்மை குறித்து எந்த ஒரு கெட்டவர் வராதபடிக்கு நல்ல முறையில் நம்ம வேலையை பார்த்து சுற்றுப்புறங்களில் சரி, கட்டிடத்தில் சரி, வீட்டு விஷயத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுக்கமான ஒரு நபராக இருக்க வேண்டும். 6வது பார்த்தீங்கன்னா பொறுமை. இதுதான் ரொம்ப பொறுமை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவசரப்படாமல் நம்ம நிதானமாக வேலை செய்யணும். அவசரப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ சீலிங்கே பூசிக்கிட்டு இருக்கோம், அப்படி விழுகுது. அப்போ என்ன செய்யணும், திரும்ப அதை எடுத்து நம்ம மறுபடியும் பூசுவோம். அதே போல் எல்லா விஷயத்துலையும் ஒரு பொறுமையை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து 7வது பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு லேர்ன். அதாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு எல்லா வேலையும் தெரியும், எல்லா வேலையும் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. சிலர் கட்டு வேலை தெரியும், பூச்சி வேலை தெரியும்னு சொல்லுவாங்க. கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எல்லா வேலையும் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்து 8வது விஷயம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு. யாருடனும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்தால் அவங்க வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி உழைத்தால் மட்டும்தான் கட்டிடம் சிறப்பாக வேலை செய்ய முடியும். ஓகே, அடுத்து 9வது மரியாதை, ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ். அதாவது எல்லாரிடத்திலும், வீட்டு ஓனர் இடத்திலும், வேலை செய்கிற இடங்களில், நம்மளோட பழகிற ஒர்க்கர்ஸ், உதவியாளர் எல்லாரிடையும் மரியாதையோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை குறைவான வார்த்தைகளோ தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் நம்ம தவிர்த்துடணும். அடுத்து 10வது குவாலிட்டி. தரத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. கட்டிடம் தரம் குறையக்கூடாது, தரம்தான் நிரந்தரம். ஓகே, அடுத்து 11வது விஷயம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. அதாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, ஃபேஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும்.
நிறையா வந்து இப்போ கட்டிடங்கள் நடந்துச்சு அப்படின்னா நிறையா கேள்விகள் கேட்பாங்க, நிறைய விஷயத்தை அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படி இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கஸ்டமர். அது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி எல்லாத்தையும் சந்திக்கணும். ஏதாவது ஒன்று சொன்னோன்னே கோவப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம சந்தித்து பேஸ் பண்ணி அதை நல்லபடியாக முடிக்கணும். அடுத்து கடைசியான விஷயம் 12வது விஷயம் பார்த்திங்கன்னா சேஃப்டி. அதாவது வேலை செய்கிறோம், சும்மா ஏதோ பேருக்கு செய்யாதபடிக்கு நமக்கும் சேஃப்டி, அந்த கட்டிடத்துக்கும் சேஃப்டி, எல்லாருக்கும் சுற்றுப்புறங்கள் இருக்கிற எல்லாருக்கும் சேஃப்டியாக நின்று வேலை பார்த்து கொடுக்க வேண்டும். இது போக இன்னொரு சில விஷயத்த சொல்கிறேன். ஆக்டிவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓகேங்க. ஏதாவது சொல்ல விட்டுருந்தா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.